ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஸ்பீச் போகிறோம்னா கேரட் மைசூர் பாக். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோ போய் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்: 1 கப் கடலை மாவு, 1 கப் ஆயில், 1½ கப் சீனி, 1/4 கிலோ கேரட்டை நல்லா தொலி உரித்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற கேரட்டை இந்த மாதிரி நல்லா சீவி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அவ்வளோ கேரட்டையும் சீவி எடுத்தாச்சு. இப்போ இதில் 1/2 கப் தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எட்டு வரலாம். இப்போ நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எட்டு வந்தாச்சு. இதை ஜூஸ் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஜூஸ் எடுத்தாச்சு. தேவையான அளவு அளந்து எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் கடலை மாவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ கடலை மாவு வறுப்பட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை லைட்டாக ஆற வச்சு இதை சளிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சளிச்சு எடுத்தாச்சு. ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. எந்த கப்பில் மாவு அளந்தீங்களோ அதே கப்பில் 1½ கப் சீனி போட்டுக்கலாம். 1/2 கப். இதில் பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கலாம். எந்த கப்பால் அளந்தீங்களோ அதே கப்பால் 3/4 கப் ஜூஸ் அதில் ஊற்றிக்கலாம். சீனி கரைஞ்சி கொதி வரணும். அது கொதிக்கட்டும். ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. நம்ம வறுத்து வச்சுருக்கிற கடலை மாவை அதுக்குள்ளே போட்டுக்கலாம். ஒரு கப் மாவுக்கு 1 கப் ஆயில் அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கொதி வந்துட்டு இப்போ செக் பண்ணிக்கோங்க. ஒரு கம்பிப்பதம் வருதான்னு பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கலக்கி வச்சுருக்கிற மாவை அதுக்குள்ளே ஊற்றிக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே ஊற்றுங்க. கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஃப்ளேம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலை அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா நுரையா வரும்போதுல ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை எண்ணெய் தடவின பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இதை ஒரு 1 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. நாங்கள் எந்த ஒரு ஃபுட் கலரும் சேர்க்கலை. நீங்கள் சேர்த்திங்கன்னா சேர்த்துக்கலாம். இதுவே நமக்கு கரெக்டான ஆரஞ்சு கலரில் இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா செட் ஆகிட்டு. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ண ஷேப்பை எடுத்துக்கலாம்.
இப்போ அவ்வளோத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. கேரட் மைசூர் பாக் ரெடி. இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. கடையில் வாங்குகிற மைசூர் பாக் மாதிரி அவ்வளோ டேஸ்ட் அருமையாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.